சமயம் பறக்கிறாங்களா, சமயத்தை பாதுகாக்கிறாங்களா, அடுத்த தலைமுறை இந்துக்களாக இருப்பாங்களான்னு கல்வியில் மேம்பாடு அடைவதற்கான திட்டங்களுக்கும் அவருக்கு வகுத்து கொடுத்துருக்கின்றோம். இன்றைக்கு ஆலயங்கள் மத்தியில் போட்டா போட்டி நடந்துட்டு இருக்கு. யாரோட கோபுரம் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. அதே போல் ஒவ்வொரு தடவையும் மண்டபம் கட்டுவதில் ஆர்வம் பண்ணி அதுலேருந்து பணம் பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறவங்களும் இருக்காங்க. நிறைய பூஜைகள் போட்டி போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த பூஜை அந்த பூஜைன்னு சொல்லி. ஆனால் சமயம் பறக்கிறாங்களா, சமயத்தை பாதுகாக்கிறாங்களா, அடுத்த தலைமுறை இந்துக்களாக இருப்பாங்களான்னு எத்தனை ஆலயம் முயற்சி எடுக்கிறாங்க. இன்றைக்கி இந்து தர்ம மாமன்றத்தோடைய இந்த செயல் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு இந்த முகாம் மாணவர்களிடையே ஏற்படுத்திய இந்த முகாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது கண்டிப்பாக ஒவ்வொரு அறிவுள்ள அத்தனை இந்துக்களுக்கும் விளங்கும். இந்த மாதிரி முகாம்களால் மட்டுமே அடுத்த நம்ம கோவில் கோபுரம் கட்டினால் பார்த்தது கையெழுத்து கும்புறதுக்கு சமயத்தை போதனை பண்ணியிருக்கணும். அந்த வகையில் இந்து தர்ம மாமன்றத்துக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதே போன்ற முகாம்கள் கண்டிப்பாக நம்ம சமூகத்தில் ரொம்ப தேவைப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நம்ம சமயமும் சரி மொழியும் சரி சரியான முறையில் கற்றுக்காதனால ஒவ்வொரு விஷக்கிருமிகளாக சில பேர் நம்ம சமூகத்தில் வந்துக்கிட்டு அவங்க புது புது வியாக்கியானங்களும் பல விதமான பிரிவினைவாதிகளும் உருவாக்கிட்டு இருக்காங்க. சமயத்தில் நமக்கு இன்று இந்து தர்ம மாமன்றமும் சரி இந்து சங்கமும் சரி நல்ல அறிவு படைத்த எத்தனையோ குருமார்கள் இந்த மலேசிய திருநாட்டில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள நல்ல நல்ல இயக்கங்களும் சரி நல்ல சமய அறிவு அடுத்த தலைமுறை கொண்டு போகணுன்ற எண்ணத்தில் உள்ளவங்களும் சரி எல்லோரும் அரவணைத்து நம்ம பிள்ளைங்களை இந்த வழியில் கொண்டு வரணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன், வணங்குறேன், எல்லோருக்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரியோம், வணக்கம். மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் 5 நாள் இந்து தர்ம அடிப்படை பயிற்சி வகுப்பு இடைநிலை பள்ளி மாணவர்களுக்காக கடந்த 18ஆம் தேதி 5 நாளாக தொடங்கி இன்று 18ஆம் தேதி இன்று நிறைவு பெறுகின்றது. இந்த நிறைவு விழாவுக்கு மிக சிறப்பாக கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினராக YB கணபதி அவர்கள் இதை நிறைவு செய்து வைத்தார்கள். இந்த நிகழ்விலே 100 மாணவர்கள் கில்லான் வட்டாரம் சிலாங்கூர் மாநிலத்திலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்து கலந்து கொண்ட 100 மாணவர்கள், அதாவது படிவம் 1 முதல் படிவம் 5 உள்ள மாணவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த 5 நாள் வகுப்பிலே மாணவர்களுக்கு அடிப்படை இந்து தர்மத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் இந்துக்களாக வாழ்வதற்கும் கல்வியில் மேம்பாடு அடைவதற்கான திட்டங்களுக்கும் அவருக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றோம். மாணவர்கள் இதில் ஈர்க்கின்ற வகையில் அவர்களுக்கு சிறப்பாக பாரம்பரிய விளையாட்டுக்கள், அது மட்டுமல்லாது அவர்களுக்கு அடிப்படை இந்து தர்ம கோட்பாடுகள் மற்றும் நம்முடைய இல்ல வழிபாடு எப்படி செய்வது, ஆலய வழிபாடு எப்படி செய்வது, இந்த வழிபாடுகள் மட்டும் இல்லாமல் தம்முடைய கல்வியில் எப்படி சிறந்துவதற்கான வழிகாட்டிகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாது உடற்பயிற்சிக்காக அவர்களுக்கு காலையில் யோகா பயிற்சியும் வழங்கப்பட்டது. மற்றபடி அவர்கள் மகிழ்ச்சியாக இந்த வழிபாட்டை செய்வதற்காக பஜனைகள், திருமுறைகள் இதெல்லாம் முறையாக ஓதுவதற்காக அவருக்கு இந்த 5 நாளிலே கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதில் மாணவர்கள் மிக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் வரும்பொழுது இந்த சமயத்தை பற்றி எந்தளவு தெரிந்திருக்கின்றனர் என்பதற்காக அவருக்கு ஒரு தேர்வும், இறுதியில் நேற்று இரவில் அவர்களுக்கு 5 நாளுக்கு பிறகு அவர்கள் எந்த அளவுக்கு இதை கற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு தேர்வு. அதில் நிறைய மாணவர்கள் மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். இந்த முதல்ல வரும்பொழுது அவர்களுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் இந்த சமய தெளிவு இல்லாத அறிவில்லாத சமயத்தில் இந்த 5 நாள் முடியும் போது மிக தெளிவாகவும் நிறைவாகவே அந்த கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார்கள். அந்த வகையில் இது ஒரு வெற்றி பெற்ற ஒரு பயிற்சியாக அமைந்தது என்று வேலையில் கூறிக்கொள்கின்றோம். இவ்வேளையில் இந்த நிகழ்வுக்காக நன்கொடை அளித்த, அதாவது இந்த பள்ளி மிட்லேண்ட்ஸ் தமிழ் பள்ளி அறவாரியம், தமிழ் பள்ளி நிர்வாகம் மற்றும் இந்த நன்கொடை அளித்து எங்களுக்கு உதவி செய்த அனைத்து நல்லுறவுக்கும் வேலையில் மாமன்றத்தை சார்பில் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரும்போது அவர்களுடைய ஆதரவும் பெற்றோர்களுடைய ஆதரவும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வேலையில் கேட்டுக்கொள்கின்றோம்.